வணக்கம், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, ஏன் பெரும்பான்மையானவர்கள் ஆங்கிலம் சரளமாக பேச முடியல? ஆங்கிலம் பேசணும்னு ஆசை. ஆனா ஃப்ளூயன்ட்டா பேச முடியல அப்படின்ற ஒரு 6 விஷயங்கள். என்ன காரணம் அப்படின்றது தான் இன்றைக்கு பார்க்கக்கூடியது. அதற்கு முன்பு நம்மளுடைய புக் "பார்ன் டூ ரைஸ் அண்ட் பில்ட் டூ லீட்" கண்டிப்பா அது Amazon Kindleல வரப்போகுது. கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு அதற்கு தேவை. அது புக்கு மட்டும் இல்ல. எந்த பேஜ்ல எத நீங்க திருப்பி பார்த்தாலும் சரி, யூ வில் கெட் அ ஸ்பார்க். யூ வில் கெட் அன் இக்னிஷன். ஸோ, கண்டிப்பா அந்த புக்க பாருங்க. உங்கள அது மோட்டிவேட் பண்ணாது, ஆக்டிவேட் பண்ணும். ஸோ, நவ் கமிங் டூ த டாபிக். என்ன அந்த 6 விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் 1 ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஆங்கிலம் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தப்பு செஞ்சுட்டா அப்படின்ற மாரி ஒரு எண்ணோட்டங்கள் பல பேருக்கு இருக்கும். அது தவிர்த்திடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. 2வது, லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நமக்குள்ளார நம்பிக்கை இருக்கணும். நம்மளால முடியும். நம்ம தமிழ் மீடியத்தில படிச்சோம். அதனால நம்மளால முடியாது. அப்படின்ற ஒரு எண்ணமே வச்சுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமானது. 3வது, திங்கிங் இன் மதர் டங். எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே நம்மளுடைய தாய்மொழியில அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பேசாதீங்க. அதாவது ஒரு புதுசா ஒரு மொழி கத்துக்கிறீங்க அப்படின்னா, அத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி உடனே அத ஆங்கிலத்தில பேசுறது ரொம்ப தப்பு. அதுதான் மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திங்கிங் இன் மதர் டங் அப்படின்ற இந்த இன்னொரு ஒரு விஷயம் உங்கள முழுசா ஒரு ஃப்ளூயன்ட்டா பேசக்கூடிய ஒரு நபரா மாற்ற முடியாது. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் பிராக்டிஸ். எந்த ஒரு விஷயம், அதாவது இந்த மொழி சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. எந்த ஒரு விஷயமும் சரி, பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். ஸோ, கண்டிப்பா பிராக்டிஸ் அப்படின்றது முக்கியம். நீங்க யார்கிட்ட படிக்கிறீங்களோ, அவங்க என்ன சொல்றாங்களோ அத செய்யுங்க. கண்டிப்பா அத பெர்ஃபெக்ட்டா செஞ்சீங்கன்னா, அந்த பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா அதோடைய சேஞ்சஸ் பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா, புவர் வொக்காபுலரி அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, புதுசா ஒரு வார்த்தை. ஒரு நாளைக்கு 2, 3 வார்த்தைகள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தைக்கான என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சிமிலர் மீனிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த வார்த்தைகள் வாக்கியங்களா மாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எப்பொழுது, எப்படி பயன்படுத்துறது, ரீகால் பண்றது இது தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. கடைசியானது ஜட்ஜ்மென்ட் ஃப்ரம் அதர்ஸ். இவங்க என்ன சொல்வாங்க, அவ என்ன சொல்லுவா, அவ என்ன சொல்வா, யார் என்ன சொன்னாலும் அத பத்தி கவலையே படாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் யுவர்செல்ஃப் வித் அதர்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 6 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா நீங்களும் ஒரு நாள் சரளமா ஆங்கிலம் பேசுவதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். So, definitely I feel so. These 6 tips will enhance you, encourage you to become a very good fluent speaker within a short span of 3 months. Thank you for watching this video.